நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரத்தில் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற பாரதிய ஜனதா கட்சியினரை தண்ணீரை பீச்சி அடித்து காவல்துறையினர் கலைத்துள்ளனர். மேலும் பிரதமர் இல்லம் அமைந்துள்ள பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கௌதம், சொல்லுங்க, 144 தடை உத்தரவு குறித்தும் பிஜேபியின் போராட்டம் குறித்தும் சொல்லுங்க கௌதம். சரண்யா, அதாவது இந்த நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு ஊழலில் பிரதமர் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறார். எனவே அவர் பதவி விலக வேண்டும் என்கிற கோஷத்தை வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணியினர் இந்த பிரதமர் இல்லத்தை முற்றுகையிடும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். இதனையடுத்து அந்த பகுதிகளில் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட பிரதமர் இல்லத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 3 தடுப்பு வேலைகள் வரிசையாக அமைக்கப்பட்டிருந்தன. இது மட்டுமல்லாமல் நூற்றுக்கணக்கான போலீசார் அங்கே குவிக்கப்பட்டிருந்தார்கள். தண்ணீர் பீச்சடிக்கும் இயந்திரங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. காலை வரை சிறிது சிறிதாக குழுக்கள் வந்தார்கள். எனினும் அவர்களால் முன்னேற முடியவில்லை. தற்போது ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னால் கிட்டத்தட்ட 1000 போராட்டக்காரர்கள் முதலில் அமைக்கப்பட்டிருந்த அந்த தடுப்பு வேலையை உடைத்துவிட்டு 2வது தடுப்பு வேலையை நோக்கி சென்று விட்டார்கள். இதனால் தான் அங்கு தண்ணீர் பீச்சி அடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. தொடர்ந்து பிரதமர் பதவி விலக வேண்டும் என்கிற கோஷத்தை வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் தற்போது போராட்டம் நடத்தி வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த இளைஞர் அணியின் தலைவர் அனுராக் தாக்கூர் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது டெல்லி பிரதேச பாஜக தலைவர் கோயல் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. சிறிய அளவிலான தடியடியும் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் போராட்டக்காரர்கள் இன்னும் கலையவில்லை. தொடர்ந்து 2வது தடுப்பு வேலையை உடைத்துக் கொண்டு முன்னேறும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். சரண்யா, கௌதம், வேறு எந்தெந்த இடங்கள்ல போராட்டம் நடைபெற்று வருது? வேறு யாரெல்லாம் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? முக்கியமாக பிரதமர் மன்மோகன் சிங் இல்லத்தை சுற்றியுள்ள பகுதியில் தான் மும்முரமான ஒரு வீரியமான ஒரு போராட்டம் நடைபெற்று வருவதாக சொல்லலாம். அங்கேதான் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு அடுத்ததாக ஜந்தர் மந்தர் பகுதியிலும் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இது மாணவர் இயக்கங்களால் நடத்தப்பட்டு வருகிறது. அகில இந்திய மாணவர் சங்கம், புரட்சிகர இளைஞர் சங்கம் ஆகியவற்றின் சார்பாக இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இங்கே இது மட்டுமல்லாமல் டெல்லி பல்கலைக்கழகம், ஜாமியா மிலியா பல்கலைக்கழகம், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்களை சேர்ந்த மாணவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பான விவகாரத்தில் பிரதமர் பதவி விலக வேண்டும். அடுத்ததாக சிபிஐ அமைப்பை தன்னாட்சி மிக்க சுதந்திரமான அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்கிற கோஷத்தை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே பாரதிய ஜனதா கட்சியினர் மே 27ஆம் தேதியிலிருந்து ஜூன் 2 வரை சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மே மாத இறுதியில் மாநில தலைநகரங்களிலும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அறிவித்திருக்கிறார்கள். இவ்வாறு பிரதமர் மன்மோகன் சிங்க்கு எதிராக இந்த போராட்டம் தற்போது திரும்பி இருக்கிறது. சரண்யா, அதாவது பாஜகவினர் நடத்தும் இந்த போராட்டம், அது மட்டுமல்லாமல் மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய போராட்டங்கள், இது குறித்து காங்கிரஸ் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது கௌதம்? தொடர்ந்து காங்கிரஸ் தரப்பில் முதலில் இந்த யாருமே இந்த தவறை செய்யவில்லை என்பதை கூறி வந்தார்கள். உச்சநீதிமன்றத்தில் கூட அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன கூறினார் என்றால், யாருமே இந்த விசாரணை அறிக்கை யாரிடமும் நாங்கள் கொடுக்கவில்லை என்கிற ஒரு ரீதியில் தான் பேசி வந்தார்கள். பிறகு விசாரணை அறிக்கையில் இந்த விசாரணை அறிக்கை அமைச்சர் பார்த்திருக்கிறார் போன்ற பல்வேறு விவரங்கள் வெளிவந்திருக்கின்றன. இதே போன்று தற்போது என்ன கூறி வருகிறார்கள் என்றால், பிரதமர் மன்மோகன் சிங்குக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறி வருகிறார்கள். இதற்கிடையில் இது தொடர்பான முன்னேற்றம் எப்படி இருக்கும், நிலக்கரி சுரங்க விவகாரம் சிபிஐ கொடுக்கும் விசாரணை அறிக்கையில் என்ன விதமான தொடர்புகள் வெளிப்படும் போன்ற விவகாரத்தில் இந்த விவகாரம் முழுமையாக வெளிவந்து விடும் என்று நம்பப்படுகிறது. தற்போது முதலில் கேபினெட் அமைச்சர்களை காத்தவாறு தற்போது காங்கிரஸ் கட்சியானது பிரதமர் மன்மோகன் சிங்கை காத்து வருகிறது. சரண்யா, இப்போ இந்த போராட்டங்கள் குறித்து டெல்லி மாநில அரசு என்ன தகவல்களை சொல்லுது, என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கு? டெல்லி மாநில அரசை பொறுத்தவரை நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இங்கு குறைவாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இங்கு போலீஸ் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் வருகின்ற காரணத்தினால் டெல்லி காவல்துறையினர் தான் இங்கு அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஏற்படுத்தி வருகிறார்கள். ஜந்தர் மந்தரில் நடத்தப்படும் போராட்டத்தை பொறுத்தவரை அங்கு போராட்டம் நடத்துவதற்கென்றே ஒதுக்கப்பட்ட பகுதி என்பதால் அங்கு ஏற்கனவே இருக்கும் அளவில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது டெல்லி போலீசாரின் முழு கவனமும் 7 RCR, அதாவது பிரதமர் இல்லம் அமைந்திருக்கும் பகுதியில் தான் இருந்திருக்கிறது. ஏனென்றால் பிரதமர்
பிரதமர் இல்லத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவுக்கு வரை யாரும் உள்ளே நுழையாதபடி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இருந்தாலும் ஒரு தடுப்பு வேலையை வந்து முழுமையாக போராட்டக்காரர்கள் அகற்றிவிட்டு இரண்டாவது தடுப்பு வேலையை நோக்கி நுழைந்து விட்டார்கள். இரண்டாவது தடுப்பு வேலையும் வந்து அவர்கள் அகற்றிவிட்டால் நிச்சயமாக பிரதமர் இல்லத்திற்கு அருகிலேயே அவர்கள் சென்று விடுவார்கள். ஆயிரக்கணக்கானோர் பிரதமர் இல்லத்தின் முன்பாக கூடி இது மாதிரி போராட்டம் நடத்தினால் இதன் நிச்சயமாக அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் வந்து அங்கேயே வந்து போராட்டக்காரர்களை நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் வந்து போலீசார் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே வந்து தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்றால் பெரிய அளவிலான ஒரு தடியடி நடத்துவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. சரண்யா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி கௌதம்.